இல்ல பூசணும். அகத்தியர் மந்திரத்தை சொல்லணும். என்ன அகத்தியர் மந்திரம் சிவமகவாலை சித்தர் மந்திரத்தையும் சேர்த்து சொல்லணும். காலையில 4:30 6 மணிக்குள்ள அந்த பிள்ளை சொல்லணும். என்ன விபூதியை பூசிட்டு போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போகையில அகத்திய மந்திரம் வந்துக்கிட்டே இருக்கணும். நோட்டில் முத பக்கத்தில் எழுதி வச்சிருக்கணும் அகத்தி சாய நமகன். என்ன அப்படிலாம் செஞ்சுட்டு வர சொல்லுங்க. சரியா? அது பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ணுதாங்கன்னு சொல்லுதீங்களா? வந்துக்கிட்டே இருங்க, சரியாகும். அதுக்கு அகத்திய பெருமான்ட்ட எது ஆகமா இருக்கான்னு கேட்போம். ஆடு தங்க மாட்டாங்கன்னா அவங்க பிரச்சனை பண்ணுதாங்களா பக்கத்து வீட்டுக்காரங்க? அப்புறம் உங்க வீட்டம்மா வளர்க்கவுமே பிரச்சனை ஆடு வந்து தங்க மாட்டுது, பெருக மாட்டேங்கா. எனக்கு இந்த காடு வேற மேய்க்கவும் முடியும். 2 பேரும் வீட்டம்மாவும் நீங்களும் முடிவு எடுத்துட்டு வந்து கேளுங்க. என்ன ஆடு வாங்கணுமா பெருகணுமா அப்படின்னு முடிவு எடுத்துட்டு வந்து கேளுங்க. வீட்டம்மா வந்து வேண்டான்னு விட்டுட்டேன்னு சொல்லுது. அப்படி சொல்லுத. சரி, அகத்தி பெருமான் என்ன சொல்லுது? தங்காசை வாங்கினீரா? அப்படி வாங்கக்கூடாது இல்ல, கண்டுக்கிடக்கூடாது. சரி சரி சரி, அது தங்க காசு பார்த்ததுக்கு அகத்திய பெருமான் காசு கேட்போம். வாங்கல இல்ல, சித்தர்கள் அது டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. சரி, நீங்க ஆடு வாங்கணுமா வாங்கக்கூடாதான்னு வீட்டம்மாட்ட முடிவு பண்ணிட்டு வந்து கேளுங்க. அது வந்து பார்க்க விட மாட்டேங்காங்க சுத்தி சுத்தி, அதனால ஆடு வளர்க்கதே விட்டுட்டேன்னு சொல்லுது. அகதி பெருமான வணங்கி 100 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். 100 ஆடும் இதாகி போச்சு, பிச்சை வண்டி ஆகி போகுது. இல்லை ஏதாச்சும் செத்துது. பிறகு 2வது வெள்ளாடு வச்சிருந்தேன். இல்ல, இப்போ ஆடு வாங்கினா நீங்க மேய்க்க முடியாதுல்ல, அதான் மேட்ரு. அப்பயும் வந்து நல்லா தான், ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இருக்கையிலே நம்மளுக்கு சரி, நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசை கேட்போம். என்ன வணங்கி நின்று அகத்திய பெருமான வணங்கி நின்னுங்க. அகத்திய பெருமான வரணும், இன்னும் வந்து வரணும். இன்னுமே ரெகுலரா வாங்க. அங்க டெய்லி காலையில மந்திரம் சொல்லுங்க. என்ன சின்ன பிள்ளையும் மந்திரம் சொல்லணும். ஒரு நாளைக்கு அவங்க வீட்டம்மாவை இங்க கூட்டு வர சொல்லுங்க. அந்த பிள்ளை கூட்டு வந்து கோமாதா பூஜை பார்க்கறதுக்கு நிக்கணும். பள்ளிக்கூடம் லீவ் அன்னைக்கு கூட்டு வர சொல்லுங்க. என்ன அடுத்த வாரம் கூட்டுவாங்க. உயர் சஷ்டி பெருநாளில் சபை நாடி வந்து அற்புதமாய் யாவரும் ஒன்றாய் ஒரு நிலை கொண்ட இறுதி நிலை பெற்று சித்தன் உரைத்தவாறு அந்நிலைக்கு அனுக்கிரகம் பெறுவதற்குரிய அற்புதமான ஆசியை அகத்தியன் யாம் நல்ல ஆசியாய் வழங்கி மகிழ்கின்றோம். உமக்கு ஏற்றமுறை ஒரு நிலையாய் எடுக்கின்ற அற்புதமான இறுதி நிலை என்பது சித்தர்களின் கவன நிலைக்கும் சிவபெருமானுடைய திருவடி நிலைக்கும் சென்று சேர்க்க வேண்டிய அற்புத பணி சிவமகா வாழை சித்தனுடைய பணி என்று அகத்தியன் யாம் வாழ்த்துகின்றோம். அந்நிலைதனில் இவன் உரைத்தவாறு உயர் ஆற்றல் பெறுவதற்குரிய அற்புதமான நாம வழிகள் அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் அகல் விளக்கேற்றி நாமம் உரைக்கின்ற நிலை, இவையாவும் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து உரைக்க உயர் ஞான நிலையோடு உரைக்க வேண்டும் என்று அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம். சிவமாய் ஆமா, நீங்க ஒரு சஷ்டி அன்னைக்கு வாங்க. என்ன சஷ்டி அன்னைக்கு வந்து வீட்டம்மாவையும் கூட்டு வர சொல்லியிருக்காரு, குழந்தையும் கூட்டு வரணும். என்ன வர சொல்லியிருக்காரு அகத்திய பெருமான். வந்து கோபூஜையை பார்த்துட்டு அங்க வந்து காலையில கட்டாயம் வந்து விளக்கேற்றி நாமம் சொல்லணும். அந்த சின்ன பிள்ளையும் சொல்லணும். என்ன சரி.